நீட் தேர்வு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காமல் நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு மசோதா தாக்கல் செய்தது குறித்து பேசினார். நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டதாகவும், மாணவர் சேர்க்கையானது சமூக நீதிக்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு எதிராக மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைத்து 2021ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியதாக நினைவு கூர்ந்தார். பின்னர் அந்த தீர்மானம் ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் போது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு சட்ட முன்வடிவு குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவினை இந்த அரசு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என்பதை கனத்த இதயத்துடன் கூறுவதாக அவர் பேசினார். மாண்புமிகு ஆளுநர் மூலம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் மாண்பை மத்திய அரசு அவமதித்ததாக குற்றம் சாட்டியவர், மத்திய அரசின் நிலைப்பாட்டை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இதோடு முடிந்துவிடவில்லை என அழுத்தமாக பதிவு செய்த மு.க.ஸ்டாலின், இனிமேல் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். குறிப்பாக வரும் 9ஆம் தேதியன்று மாலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரிடமும் கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.